ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதை எல்லாத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி தான் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இன்பம் கிடைக்கிறதும் கிடையாது, அதே மாதிரி எல்லாருக்கும் துன்பமும் இருக்க போகிறதும் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாமல் நிச்சயம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிடத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பதிவுலையும் அதே போல் தான் துளாராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் துளாராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான். துளாராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏராளமான யோகங்கள் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போய் அமர போகிறாங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு தான் எல்லா கிரகங்களும் வரப்போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு 9வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் ஏராளமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இப்போ இருக்க போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க. அதுவும் ராகுவோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு விபரீத ராஜ யோகமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. இனி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே மாறும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள். ஸோ இனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஒரு ப்ரெஷரான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த காலகட்டங்களில் உணவு விடுதி, மணமகிழ் மன்றம், தியேட்டர், ஷாப்பிங் மால் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஏன்னா இனி தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? ஸோ தை மாதம் பிறந்தாச்சு. இனிமேட்டுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் ஆடம்பர பொருட்களுடைய விற்பனை செய்யக்கூடியவங்க, ஆடம்பர விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் விமானத்தில் பறக்கக்கூடிய யோகம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால தொழில் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் இந்த மாதத்தில் அடிக்கடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது துளாராசிக்காரங்க இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் நீங்கள் எப்படியெல்லாம் முன்னுக்கு வரலாம், என்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனைகளை நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் மனசுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத செய்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நடக்குது அப்படிங்கும்போது மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேயும் அந்த சந்தோஷத்தை காட்டுங்க. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் ஈடுபாடோடு இருக்கணும். எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் செய்யக்கூடாது. நல்ல ஒரு ஆர்வம் எடுத்து மனசுக்கு சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 4லேருந்து 5க்கு வரப்போகிறார் இல்லையா? 5ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு வரார் அப்படிங்கும் பொழுது சொத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப நல்ல பேர், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதெல்லாம் தடைப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 5ஆவது இடத்துக்கு வரார் அப்படிங்கும் பொழுது சொத்துக்கள் ஏதாவது குறையும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அபரிவிதமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை அடமானம் வைக்கிறது, இல்லைன்னா விற்கிறது, நகை, வீட்டை அடகு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எதையுமே இந்த மாதத்தில் செய்யாதீங்க. துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இது மாதிரி எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு
திருப்பி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி 14ஆம் தேதி தான் 5வது இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ பிப்ரவரி 15க்கு அப்புறமா கண்டிப்பாக துளாராசி நேயர்களில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ஆனாலுமே கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் முருகன் வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்லையா, சஷ்டி கவசம் வந்து கேளுங்க. தினந்தோறுமே அதுவும் நீங்கள்லாம் வந்து சஷ்டி கவசம் கேட்குறது ரொம்ப நல்லது. நம்ம காலைல எழுந்த உடனே நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் முழுக்க நல்லாயிருக்கும். அதனால் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே சஷ்டி கவசம் கேட்குறத வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. இதை யாரெல்லாம் வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக அற்புதங்கள் நிகழ்ந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா காலையில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த நாளைக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயமாக அதுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லபடியாகவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, தோட்டம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புதுதாக வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும், அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் புதுசாக ஒரு இல்லம் கட்டலாம். இந்த காலகட்டங்களில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டு அதை குழப்பிக்கிட்டே இருக்காமல் விட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிங்க. ஸோ பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். கடனோ இல்லை ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு என்னெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அதெல்லாம் அப்படியே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பற்றி நினச்சிக்கிட்டே உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நாட்களையும் வீணாக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பொழுதுபோக்கு சாதனங்களில் கைவிட்டுருங்க. ஸோ அதிலெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக வந்து செலவு பண்ணாதீங்க. வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலை மட்டும்தான் கை கொடுக்க போகுது. அதே போல் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறாரு. 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பழைய பகைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 11வது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ இதனால் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். பண தேவைகள் பூர்த்தியாகும். குரு பகவான் பலம் பெற்று 9வது இடத்துல இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய தொழில்களில் முதலீடுகள் செய்யலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுக்கும். தங்க நகை, பணம், ஆபரண சேர்க்கை அப்படின்னு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் புதன் 4வது இடத்துல பலமாக இருக்க போகிறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது வீட்டுக்கு போயிடுவார். 5வது வீட்டுக்கு போகக்கூடிய புதன் பலவீனப்பட ஆரம்பிச்சிடுவார். அதனால் உங்களுக்கு ஞாபக மறதி, பண இழப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். செவ்வாயும் பலவீனமாக தான் இருக்கிறாரு. 4 மற்றும் 5வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் முன்கோபங்கள் கூட ஏற்படும். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால் வரலாம். சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. சூரியன் இந்த மாதம் 4 மற்றும் 5வது இடங்களில் பலவீனமாக தான் இருக்கிறாரு. அதனால் அரசாங்க பகைகள், வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் கூட வரும். பார்த்து கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க. வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும். ராகுவும் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் 5வது இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு 5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் பலவீனமாக இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே, பங்காளிகளுக்குள்ளெல்லாம் மனஸ்தாபங்கள் வரும். பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போலாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வர இருக்குது. பிப்ரவரி மாதத்தை கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் கடந்து வரணும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது 24, 25 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த 2 நாட்களையும் நோட் பண்ணிக்கோங்க. பார்த்து கவனமாக இருக்குங்க. இந்த நாட்களில் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கிறதுக்கு தினந்தோறும் நீங்கள் முருகன் வழிபாடும் சஷ்டி கவசம் கேட்குறதும் எப்படி சிறப்பானதோ அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமியும் ஏதாவது ஒரு நாள்லையாவது நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஸோ துளாராசிக்காரர்கள் குலதெய்வம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து போயிட்டு வந்துடுங்க.
ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுக்கிர பகவானுடைய அருளாசி கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகள்லையும் வழிபாடுகள் செய்யலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிரனையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். துளாராசிக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு பிடித்தமானதை செஞ்சு அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி கொடுப்பாங்க. ஸோ செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களை நீங்களும் வழிபாடு செய்யுங்க. எளிமையான வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.